விஜய்க்கு வந்துட்டு நோஸ் கட் பண்ணுற விதமாக விஜய் இப்படியெல்லாம் பிளான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நைட்டோட நைட்டாக கல்யாணம் பண்ண சொல்லி அவங்க அத்தைக்கிட்ட சொல்லிவிட்டு மாறனும் வீராவும் வந்திருப்பாங்க. அதனால் வந்துட்டு வள்ளி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்க வரமாட்டாங்க இப்போதைக்கு. இந்த கல்யாணத்தை இப்போயே நடத்தி ஆகணும், இந்த விஜய் ஏதோ பெருசாக பிளான் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. அதனால் உடனே வந்துட்டு ரெடியாகி வர சொல்லி கார்த்திக்கும் பிருந்தாக்கும் மாலை எடுத்து கொடுக்க சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி தாலி எடுத்து கொடுக்க சொல்லி அப்போவே கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வராங்க. இதை வந்துட்டு விஜய் கிட்ட சொன்னோன்னே விஜய் செம்ம கடுப்பாயிடுறாங்க. விஜய் வந்து ஏன்னு சொல்லி கத்தி வீராவை இது பண்ண வர வீரா பலார்னு ஒரு அடிக்கு இருக்காங்க. அவ்வளோதாண்டி உனக்கு என் குடும்பத்தை இது பண்ணலான்னு பார்க்குறியா, இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நீ திரும்பி எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் அது இதுன்னு வருவேன், வந்து தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்துட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. விஜய் வந்து செம்ம கடுப்பாகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே வந்துட்டு எனக்கு தூக்கம் வந்து டயர்டாக இருக்குது, நான் போகிறேன்னு இருந்தா சொல்ல, அமைதியார் எவ்வளோ சடங்கெல்லாம் இருக்குது, இதுக்காக கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் பாலும் பழமும் வள்ளி எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்து அந்த கலச இதுவெல்லாம் தட்டி விட்டுட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாலும் பழமும் எடுத்துகிட்டு வந்து வள்ளி ஊட்டி விட்டுறாங்க. கரெக்டாக வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வீராவை பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தா விஜயும் அவங்க அம்மாவும் எதிர்த்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. பார்த்த உடனே இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, இவளுக்கு வேறு வேலையில் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பா, வயிறு எறியட்டும், கார்த்திக்கும் பிருந்தாவும் வந்துட்டு சந்தோஷமாக வாழ்றதை பார்த்துட்டு மாறன் வந்து சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறமா வாங்க சடங்கெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. விஜய் வழக்கம் போல் கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிடுறாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா மாறன் வந்துட்டு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்துட்டு கார்த்திகையும் பிருந்தாவையும் உட்கார வச்சு ஊராளுங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணும்ல நம்ம கல்யாணம் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறமா ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. சந்தோஷமாக மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வராரு. மாறன் யாருக்கும் கல்யாணத்துக்கு சொல்ல முடியல, ரிசப்ஷன் வைப்போம் எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னடா இது சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. விஜய் செம்ம காண்டா வராங்க. இன்னொரு பக்கம் கண்மணி வந்துட்டு சரி வீட்டில் போட்டபடியாக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.